வணக்கம் நேயர்களே, ஆயுத எழுத்திற்கு உங்களை வரவேற்பது நான் கார்கே. இந்தியா கூட்டணி ஒருபுறம், இந்தியா கூட்டணியுடைய கூட்டம் சற்று முன்பு நம்ம பார்த்தோம், திருச்சியில் பிரம்மாண்டமாக நடக்கிறது. ஆனால் வட இந்தியாவில் சில மாநிலங்களில் நிலைமையே வேறு. மம்தா கூட்டணியில் நாங்கள் இந்தியா கூட்டணியில் இருக்கோம், ஆனால் அந்த மாநிலத்தில் தொகுதி பங்கீடு செய்ய முடியாது அப்படின்னு மேற்கு வங்கத்தில் ஒரு அறிவிப்பு. பஞ்சாபில் இதே போல் பகவந்த் மான் அறிவிக்கிறார். இப்போது நிதிஷ்குமார் இருக்கிறாரா இல்லையா கூட்டணியில்? அவர் என்டிஏவோட பாஜகவோட மீண்டும் கூட்டணி சேருவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்காரு. தூதுவர்கள் சென்றிருக்கிறார்கள், பேசி வருகிறார்கள்னு நேற்றிலிருந்து ஒரே பரபரப்பு. அவர் காங்கிரசுடனான தொடர்பு எல்லைக்கு வெளியே சென்று விட்டார் அப்படின்றது தகவல்கள். பீகாரில் ஆட்சி இருக்குமா, தொடருமா, கவிழுமா, அல்லது நிதிஷ்குமார் முதலமைச்சராக பாஜக மீண்டும் ஆதரவளிக்குமா அப்படின்ற கேள்விகள் எழுந்திருக்கிறது. இன்னும் எதுவும் உறுதிப்படுத்தப்படாமல் இருக்கக்கூடிய தகவல்களில் அங்கே நிதிஷ்குமாரை கூட்டணி கட்சியோட இரண்டாம் கட்ட தலைவர்கள் விமர்சிக்கிறார்கள். ஆனால் இன்னும் அதிகாரப்பூர்வ முடிவு என்ன அப்படின்றது தெரியாமல் இருக்கிறது. இதற்கு மத்தியில் தான் பாஜகவுக்கு பாராட்டு பத்திரம் வாசித்திருக்கிறார் நிதிஷ்குமார், பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட விவகாரத்தில். இந்த ஒரு சூழலில் லல்லு நிதிஷ் இடையிலான மோதல் தான் இந்த பிரச்சனைக்கு காரணமா, இல்லை பிரதமர் வேட்பாளராக அல்லது கன்வீனராக அறிவிக்கப்படுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட சூழலில் எதுவும் கிடைக்காததால் வந்த விரக்தியா அப்படின்ற கேள்விகளும் எழுந்திருக்கிறது. இப்போது சில மாநிலங்களில் இந்தியா கூட்டணி பலனை கொடுத்திருக்கிறது, சில மாநிலங்களில் பிரச்சனையை சந்தித்திருக்கிறது. இதெல்லாம் களையப்படுமா? இந்தியா கூட்டணி உறுதிப்படுமா? விரிசல் விரிவடையுமா? விவாதிக்கிறோம் சிறப்பு விருதுகளோடு. காங்கிரஸ் கட்சியினுடைய துணைத் தலைவர் திரு ஹிதாயத்துல்லா நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில செயலாளர் திரு எஸ் ஜி சூர்யா நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அதே போல வலதுசாரி ஆதரவு நிலைப்பாட்டுடன் திரு ரமேஷ் சேதுராமன் அவர்கள், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். திமுக செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் திரு சரவணன் அவர்கள், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் முதல்ல திரு ஹிதாயத்துல்லாட்டிருந்து போயிடலாம் அப்படின்னு. திரு ஹிதாயத்துல்லா, இன்னும் இருக்கிறதா இந்தியா கூட்டணி? ஏன்னா ஆளாளுக்கு ஒரு புறம், பஞ்சாப் நிலைமை வேற, மம்தா ஒரு புறம் முறுக்கி கொண்டார், நிதிஷ்குமார் இப்போ தொடர்பு எல்லைக்கே வெளியில் போயிட்டார்ன்றாங்க. இன்னும் இருக்கிறதா இந்தியா கூட்டணி? செல்வி மம்தா பானர்ஜி பொறுத்தவரை சீட் ஷேரிங்கில் ப்ராப்ளம், அது சரி செய்யப்படும்னு எங்கள் தலைவர் ராகுல் காந்தி சொல்கிறார். இது நாங்கள் மேல்மட்டம் பேசும்போது சரியாக வந்துடும், அங்கே இருக்கக்கூடிய அந்த குழு பேசுறதுனால இந்த பிரச்சனை வந்திருக்கு, அதை நாங்கள் சரி செய்வோம்னு தலைவர் ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு. அந்த மாநிலத்தில் நாங்கள் கூட்டணியில் இல்லைன்ட்டாங்களே, இதுக்கு மேலே பேச முடியுமா? சொல்கிறேன். இன்னும் உங்களுக்கு 2 மாதம் இருக்கிறது. இந்தியா கூட்டணியில் தான் மம்தாஜி இருக்கிறார்கள் என்று அவரே சொல்லியிருக்காரு. ஒன்று, ஆம் ஆத்மி பார்ட்டியை பொறுத்தவரை அவர்களும் இந்தியா கூட்டணியில் தான் இருக்காங்க. அதாவது கருவாடு கரைஞ்சா சட்டிக்குள்ளைன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு பழமொழி. கருவாடு கரைஞ்சதுன்னு வச்சுக்கங்க, எங்கே போகும்? கருவாடுல மீன் வச்சுக்கலாம், கரைஞ்சா அங்கே தான் உங்களுக்கு சட்டிக்குள்ளே தான் இருக்கும், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இது நீங்கள் ஆம் ஆத்மி என்ன சொல்லுது, இந்தியா கூட்டணியில் அங்கே இல்லைன்னா சொல்லலை. அதனால அவர்கள் 2 பேரும் அதான் குழப்பமா இருக்கும். ஆனால் இல்லை, எங்கள் மாநிலத்தில் இல்லை, தேசிய அளவில் இருக்கும். அது புரியல. நான் கேட்குறது 2 விஷயம். இந்த கூட்டணி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே 2 விஷயம் பேசப்பட்டது. ஒன்று, தேர்தலுக்கு முந்தைய கூட்டணி அல்லது தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி. இதுக்கு முன்னே வரலாற்றை நீங்கள் பார்த்தீங்கன்னா பல நேரங்களில் தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி தான் நடந்திருக்கு, ஒத்த கருத்துள்ளவர்கள். இப்போ இவங்களுக்கு பூரா ஒத்த கருத்து என்ன? பாஜகவை அகற்ற வேண்டும், சர்வாதிகாரத்தை நீக்க வேண்டும், மாநில அரசுகளுக்கு விரோதமாக நடக்கக்கூடிய மாநில அரசுகளுக்கு முறையாக வருவாய் கொடுக்காத பாஜகவை விரட்ட வேண்டும். இதுதான் அவங்களுக்கு உள்ளது. இப்படி ஒட்டுமொத்தமாக அமலாக்கத்துறையை எதிர்க்கட்சிகள் மீது மோடி அவர்கள் ஏவி விடுகிறார்கள். வருமான வரித்துறை, இப்படி எல்லா துறைகளையும் எதிர்க்கட்சிகள் மீது, அது செல்வி மம்தா பானர்ஜியாக இருக்கட்டும், ஆம் ஆத்மியாக இருக்கட்டும், எல்லா கட்சிகளும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் மட்டும் பாதிக்கப்படலை. இன்னும் சொல்ல போனால் பாதிக்கப்பட்ட எல்லாருமே ஒட்டுமொத்தமாக இந்தியாவுடைய சுதந்திரத்தை காப்பாற்ற, ஜனநாயகத்தை காப்பாற்ற, பொருளாதாரத்தை காப்பாற்ற நாம் மோடிஜியை எதிர்க்க வேண்டும் அப்படின்னு எல்லா கட்சியும் ஒன்றிணைந்ததான் இந்தியா கூட்டணி. இப்போ உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் இல்லை, கேரளாவில் கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் 2 சம பலத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி. ஆமாம், 2 பேரும் இந்தியா கூட்டணியில் இருக்காங்க. என்ன செய்ய முடியும்? 2 பேரும் நாளைக்கு எதிர்த்து தான் நிற்பாங்க. ஒரு சின்ன உதாரணம் பாஜக சொல்கிறேன், பாஜகவை வீழ்த்தணுவில் தான் அங்கேயும் அப்படி தான். நான் கேட்குறேன், நாளைக்கு செல்வி மம்தா பானர்ஜியோ கம்யூனிஸ்டும் காங்கிரஸ் அலையன்ஸ் வச்சுக்கிறாங்கன்னு வச்சுக்குவோம், நாங்கள் ஒன்றிலே தான் இருக்க போகிறோம். அப்போ கூட பாஜகவை வீழ்த்தணுங்கிறது தான் முக்கியம்.
அந்த அந்த ஸ்ட்ராட்டஜி என்னங்கிறது தேர்தல் நேரத்தில் தெரியும். இன்னைக்கு தொகுதி உடன்பாடு ஒரே நிமிஷம். கடந்த முறை தமிழ்நாடு முதலமைச்சர் அப்போ சொன்னது என்னன்னா 37% ஒரு பக்கம், இந்த எதிர்ப்பு வாக்கெல்லாம் பிரிஞ்சதுதான் பாஜக வெற்றிக்கு காரணம் அப்படின்னார். அந்த எதிர்ப்பு வாக்கள் ஒன்றிணைனா தேர்தலுக்கு முன்பு தான் சார் ஒன்றிணையணும், எல்லாரும் ஒருங்கிணைந்தா போட்டியிடணும். தேர்தலுக்கு அப்புறம்னா அதுக்கிட்ட பாஜக ஜெயிச்சிடாது. யோசனை பண்ணுங்க, 37% பாஜக இருக்குங்கிறீங்க. முழுசா பாஜக மட்டும்தான். நீங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, பாஜக தொகுதியில் வந்து அவங்களுடைய அலையன்ஸ் பார்ட்னர் யாரும் ஓட்டு போடலையா? நான் கேட்குற கேள்வி, இன்னைக்கு தமிழ்நாட்டில் அதிமுக ஓட்டு பாஜக கிடைச்சா இல்லையா? அதே மாதிரி இந்தியா முழுக்கும் அவங்கள்ட்ட ஒரு ஆளும் இல்லை. ஈயத்தை பார்த்து இழித்ததான் பித்தாளேன்னு சொல்லுவாங்க. பாஜக கூட்டணின்னு ஒரு பெரிய கட்சி கூட கிடையாது. யோசிச்சு பாருங்க, இருந்த ஒரு அதிமுகவும் அவர்களை விட்டு விலகி இருக்கு. இந்த 37 இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை, டீசல் பிரச்சனை, பெட்ரோல் பிரச்சனை, கேஸ் பிரச்சனை நாம பார்த்தோம். பல மாநிலங்களில் இடைத்தேர்தலில் அவங்க பின்னடைவை சந்திச்சிருக்காங்க பாஜக. இந்த நிலை நீடித்தால் அவங்களுக்கு 30, எதிரில் உள்ள 20, 20ல் வந்து 70ல் வந்து 20 போனாலும், நீங்க சொல்லக்கூடிய யாரெல்லாம் இந்தியா கூட்டணி விட்டு போனாலும் இன்னைக்கு எங்களுக்கு 50லிருந்து 55 விழுக்காடு வாக்குகள் இந்தியா கூட்டணிக்கு இருக்கிறது. இதுதான் முக்கியம். அதனால எந்த சூழ்நிலையிலும் பாஜக வரக்கூடாது என்று மக்கள் விரும்புகிறார்கள், அவர்கள் வாக்களிப்பார்கள். சூர்யா, இது வந்து விரிசல் தான். இப்போ மம்தா வந்து நாங்கள் இந்தியா கூட்டணியில் இருக்கோம், அந்த மாநிலத்தில் பிரச்சனைன்றாரு. ஆனால் ஆம் ஆத்மியில் பஞ்சாப்ல ஒரு நிலைப்பாடு, ஆனால் அந்த கட்சியினுடைய தலைவர் கெஜ்ரிவால் இன்னும் இதை பற்றி வாய் திறக்கல. நிதிஷ்குமார் முரண்டு பிடிக்கிறாரு அல்லது முரணா இருக்காரு, அந்த மாநில தலைவர் நாங்கள் இந்தியா கூட்டணியில் இருக்கோம். இது எல்லாமே அங்கொன்று இங்கொன்றுமா விரிசல் இருக்கு தானே. இந்த விரிசலை ஏன் முறிவா பார்க்குது பாஜக? இல்லை, நாங்கள் இந்த கூட்டணி இவங்க அறிவித்த காலகட்டத்திலேருந்து இண்டி கூட்டணி தேராதுன்னு சொல்லிட்டே தான் இருந்தோம். இதே அரங்கில் இதே ஹிதாயத்துல்லா ஐயாவோட நிறைய பேரோட பலமுறை விவாதம் செய்யும்போது பலமுறை சொல்லியிருக்காங்க, நாங்கள் வந்து அதை பண்ண போகிறோம் இதை பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு. இன்றைக்கி கண்ணுக்கு முன்னாடியே ஒரு கட்சியாக வெளியே போயிட்டுருக்கு. வெளியே போனதுக்கப்புறமா கூட்டணியில் இருக்குது, பிஜேபி எதிர்ப்பு அப்படின்னு பேசி எலக்டோரலாக என்ன பயன் இருக்குன்னு எனக்கு புரியலப்போ. மம்தா பானர்ஜி அவர்கள் தனியான்னு சொல்லிட்டாங்க, பஞ்சாபில் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி 2 டெவலப்மெண்ட்ஸ் இருக்குது. நிதிஷ்குமார் பிரச்சனை போக அகிலேஷ் யாதவ் இப்போ 1 மணி நேரத்துக்கு முன்னாடி கமெண்ட் கொடுத்துருக்காரு, காங்கிரஸ் கிட்ட எந்தூசியாசம் இல்லை, அவர்களால் இந்த கூட்டணியை ஒன்றாக இழுத்து செல்வதற்கான அந்த எனர்ஜியோ இல்லை அந்த இதோ கெப்பாசிட்டியோ இல்லை அப்படின்னு அகிலேஷ் யாதவ் சொல்லியிருக்காரு. அப்போ உத்தரப்பிரதேசமும் போயிடணும்னு எடுத்துக்கணுமா? இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் எதுவுமே பேசலன்னு சொல்கிறோம். இன்றைக்கி வந்து குடியரசு தின உரையில் என்ன சொல்கிறாரு, ராமர் வழியை பின்பற்றினால்தான் இந்தியா வந்து உலகத்தின் நம்பர் 1 நாடாக வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ அதுக்கு பொருள் என்ன? காங்கிரஸ் கட்சி அந்த கருத்தை ஏற்றுக்குதா? இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுக கட்சி அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் சொல்லக்கூடிய ராமரின் வழியை பின்பற்றினால்தான் இந்தியா முதன்மை நாடாக உலகத்தில் வரும் அப்படின்ற கருத்தை ஏற்றுக்கிறாங்களான்ற கேள்வி கேட்கணும். எங்களை பொறுத்த வரைக்கும் இது முரண்பாடுகள் நிறைந்த ஒரு கூட்டணி. இப்போ ஐயா சொல்றாரு 55% வரும், 60% வரும். ஏற்கனவே இவர்கள் கூட்டணியில் பிராந்திய கட்சிகள், பெரிய கட்சிகள் அங்கமே கிடையாது. உதாரணமாக பகுஜன் சமாஜ் கட்சி உத்தரப்பிரதேசத்தில், ஆந்திராவில் ஜெகன்மோகனுடைய ஒய்எஸ்ஆர் கட்சி, தெலுங்கானாவில் கேசிஆர்னுடைய இந்த பாரதிய ராஷ்டிரிய சக்தி அந்த கட்சி, அப்புறமா ஒடிசாவில் நவீன் பட்நாயக்குடைய கட்சி. ஏற்கனவே 4-5 பேர் தான் இருந்தாங்க, அவங்களும் இப்போ போயிட்டாங்க. இப்போ இந்த கூட்டணி இருக்கா இல்லையான்றதான் முதல் கேள்வி. நிதிஷ்குமார் இப்போ எதிர்ப்பு தெரிவிக்கல, 3 மாசமா சொல்றாரு. நவம்பர் 2ஆம் தேதி நடைபெற்ற பீகாரில் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கூட்டத்தில் என்ன சொல்றாருன்னா, இண்டி கூட்டணியே தலைமை தாங்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி 5 மாநில தேர்தல்னு வந்த உடனே அவங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க, கூட்டணியை கண்டுக்கவே இல்லை, தேர்தல் முடிச்சுட்டு சாவகாசமாக வருவாங்க, இப்படி இருந்தாங்கன்னா இந்த கூட்டணியை எப்படி கொண்டு செல்வது அப்படின்றது அந்த பேச்சு அவர் பேசினார். இப்போ நிதிஷ்குமாரும் வெளியே போகிற முரண்களுக்கு மத்தியில் அடுத்தடுத்த கூட்டங்கள் ஒன்னா உட்கார்ந்தாங்க. என்ன சொல்றேன், இப்போ கூட்டத்தில் ஒன்னா உட்கார்ந்தாங்க. இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, 3 மாநிலத்தில் நாங்கள் போட்டி போட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு முன்னாடி என்ன சொல்றீங்க, எல்லா இடத்துலயும் பொது வேட்பாளர் நிறுத்த போறோம்னு சொல்றீங்க. நான் ஒரு அரசியல் கணக்கு தாங்க சொல்றேன், நீங்க இதை காம்ப்ளிகேட் பண்ணவே வேண்டாம். பிஜேபி காங்கிரஸ்க்கு 190 இடங்கள்ல நேரடி போட்டிங்க. அதுல போன முறை நாங்க 175 இடங்களை ஜெயித்தோம். இந்த முறை 180 ஜெயிப்போம்னு நினைக்கிறோம். 200 இடங்கள்ல காங்கிரஸ்க்கு வேலையே கிடையாது இந்த எலெக்ஷன்ல. ஏன்னா 200 இடங்கள்ல அவர்களுக்கு அரிச்சோடியே இல்லாமல் அழிந்து விட்டது காங்கிரஸ் கட்சி. மீதி 100 இடத்துல 3ஆவது இடத்துக்கு வர்றதுக்கு போட்டி போடுறாங்க. அப்போ 50 சீட்டு கூட தாண்ட முடியாத நிலைமையில காங்கிரஸ் இருக்கிறதுனால எல்லா கட்சியும் கூட சேர்த்துட்டு எவ்வளவு முரண்பட்டாலும் பரவாயில்ல, எவ்வளவு பிரச்சனாலும் பரவாயில்ல, எங்களுக்கு ஒவ்வொரு மாநிலத்திலையும் 4-5 சீட்டு கூட நான் ஜெயிச்சுக்கிறோன்னு கேட்கக்கூடிய ஒரு பரிதாப நிலையில இந்த நாட்டை காங்கிரஸ் சொல்றது
50 சீட்டு பெற்ற காங்கிரஸ் இன்னைக்கு 50% ஓட்டுகள் எங்க கூட்டணியில இருக்கு. எங்க இருக்கு அதெல்லாம் இல்லை. இப்போ எல்லாம் வெளியே போயாச்சு. இன்னைக்கு இருக்கக்கூடிய கட்சியெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா 25 கூட வராது. அதான் யதார்த்தம். அதாவது இந்த சீட்டை பத்தி பேசினா பெர்சன்டேஜுக்கு போறது, பெர்சன்டேஜ் போனா சீட்டுக்கு போறது. உங்களை நீங்க வந்து சமாதானப்படுத்துறதுக்கு இவ்வளவு விஷயங்கள் சொல்லிக்கலாம். இப்போ ஒரு கேள்விதான் நான் கேட்கிறேன். எங்க சைடு மோடி அவர்கள் பிரதமர் வேட்பாளர், உங்க சைடு இதை கூட உறுதி பண்ண முடியாதப்போ உங்களை எப்படி நம்பி மக்கள் ஓட்டு போடுவாங்க? யார் உங்க பிரதமர் வேட்பாளர்? யாரை நம்பி ஓட்டு போடுவாங்க? சின்ன குறிப்பு மட்டும் சொல்லுங்க. 2014 19 இந்தியா கூட்டணி இல்லை, இப்பதான் வந்திருக்கு. இந்தியா கூட்டணி நீங்க சொல்லக்கூடிய அந்த அதாவது ஜெகன்மோகன் ரெட்டி ஆந்திரா, ஒடிசா இவெல்லாம் கழிச்சுட்டு தான் நான் 50 சொன்னேன். அவங்களுடைய வாக்குகளை எல்லாம் கழிச்சுட்டு தான் நான் 50 சொன்னேன். இப்ப அவர்களும் வந்து மதில் மேல் பூனையா தான் இருக்காங்க. அவங்க என்ன செய்வாங்க? அவங்களுக்கு எது கம்ஃபர்ட் தெரியுமா? காங்கிரஸ் அல்லது இந்தியா கூட்டணியில் இருந்தால் நம்ம மாநிலத்துடைய நிலைமை நல்லா இருக்கும், மாநிலத்துடைய வளர்ச்சி நல்லா இருக்கும். பாஜக இருக்கிறதுனால நமக்கு என்னைக்குமே நமக்கு அழிவுதான். ஒடிசா அதனால பிஜு பட்நாயக் கூட என்ன நினைக்கிறாரு? பாஜகவோட காங்கிரஸ் அந்த நேரம் காங்கிரஸ் உடைய இந்தியா கூட்டணி அதிகமான இடங்கள் எடுத்தா ஜெகன்மோகன் சப்போர்ட் பண்ணுவாரு, ஒடிசா நவீன் பட்நாயக் சப்போர்ட் பண்ணுவாரு. கூட்டணி புதுசா இல்ல, யூபிஏன்னு ஒரு கூட்டணி இருந்தது, பேரை மாத்தி வச்சிருக்காங்க. ஒரு 2 கட்சி எக்ஸ்ட்ரா வந்திருக்காங்க. சார் யூபிஏ வரப்ப காங்கிரஸ் தான லீடு. இன்னைக்கும் அவங்க தானே பெரிய கட்சி. அவங்க வந்து நீங்களே பெரிய கட்சின்றீங்க, நீங்களே காங்கிரஸ் இருக்கக்கூடிய கட்சியில பெரிய கட்சி, அவ்வளவுதான். சரி, ஓகே, கேட்போம். நான் திரு சரவணன் அவர்கள்ட்ட, இந்தியா கூட்டணி பெயரளவுக்கு இருக்கிறதா? இப்போ தலைவர்கள் இருக்காங்க, இன்னும் வெளியில போல அப்படின்னு சொல்லப்பட்டாலும் கூட இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கூட்டணியை கலகலக்க செய்திருக்கிறதா கேள்வி இல்லாமல் இல்லையா? கூட்டணி என்றாலே சலசலப்புகள் வரத்தான் செய்யும், சில பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். இந்த பிரச்சனைகளை எல்லாம் எப்படி தீர்ப்பது, எந்த வகையில் தீர்ப்பது என்பது கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு தெரியும். இப்போ என்ன மிகப்பெரிய வேடிக்கை இந்த என்டையர் சினாரியோலன்னு பாத்தீங்கன்னா, இதுவரைக்கும் என்ன முழங்கி கொண்டிருந்தார்கள்? இதைத்தான் முதல்ல இருந்து சொல்லிக் கொண்டே இருந்தோம். பாஜகவுக்கு ஒரே ஒரு விஷயத்தை பார்த்து மட்டும்தான் அச்சம். எதிர்கட்சிகள் ஒற்றுமையாக இருக்கக்கூடாது, ஓர் அணியில் இருக்கக்கூடாது என்பதுதான் பாஜகவுடைய மிகப்பெரிய கவலை. அந்த கவலையை வந்து பார்த்தோம். இப்ப இன்னைக்கு வரக்கூடிய தகவல்கள் இது வந்து இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. இப்போ வரக்கூடிய தகவல்கள் என்ன சொல்லுது அப்படின்னா, திரு நிதிஷ்குமார் அவர்கள் வந்து எங்கேயும் போல, அதே கூட்டணியில தான் இருக்காருன்னு சொல்றாங்க இப்போ வரக்கூடிய தகவல்கள். சோ பாஜக வந்து நிஜமாவே இந்தியா கூட்டணியை கண்டு பயப்படவில்லை, அச்சப்படவில்லை அப்படின்னா எதற்கு வந்து நிதிஷ்குமாருக்கு வலை வீச வேண்டும்? நாங்கள் வந்து ராமர் கோயிலை கட்டிட்டோம், 545 சீட்லயும் நாங்க தான் ஜெயிப்போம்னு சொல்லி வெட்டி முழக்குபவர்கள் ஏன் வந்து திரு நிதிஷ்குமாரை கண்டு அச்சப்பட்டு அவரை வந்து நாங்கள் சப்போர்ட் பண்றோம், சுஷில் மோடி டெபுட்டி சீஃப் மினிஸ்டர்னு சொல்லி எதற்கு இப்படிப்பட்ட ஒரு முயற்சியை பாஜக முன்னெடுத்ததா நிதிஷ்குமார் முன்னெடுத்தாரான்ற கேள்வி இருக்குல்ல. பயப்பட்டது முதல்வர் ஸ்டாலின் தான். இந்தி குறித்து வகுப்பெடுத்தார் இல்லையா? இந்தி குறித்து வகுப்பெடுக்கும்போது பயந்து தமிழ்நாட்டுடைய மானத்தை அடகு வைத்து, தமிழ் மொழியுடைய மானத்தை அடகு வைத்து வந்தது நீங்க தான். நாங்க பாத்தீங்களா அவர்களுடைய படபடப்பு, பதட்டம் தெரிகிறது. இப்போ நான் என்ன சொல்றேன், பாஜக வந்து 10 ஆண்டுகள் இந்தியாவுல தேனும் பாலும் ஓடியது. இந்தியாவுல இப்படிப்பட்ட முன்னேற்றம் ஏற்படவே இல்லை. எல்லாருக்குமான ஒரு வளர்ச்சி, இளைஞர்கள் எல்லாருக்குமே வந்து வேலை கிடைச்சிருச்சு. 2 கோடி பேருக்கு நாங்கள் வந்து வேலை கொடுப்போம்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தோம். 4 கோடி பேருக்கு வருஷம் வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தோம். எதை பற்றியும் கவலை இல்லை. இப்ப சொல்லுவாங்களா பாஜக திமுக இவருடைய இங்க இருக்கக்கூடிய இந்த பேச்சாளர் சொல்வாரா, நிதிஷ்குமார் வந்து பாஜக கூட்டணிக்கு வந்தால் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அவருக்கு ஆதரவு கொடுக்க மாட்டோம், எங்களுடைய செல்வாக்கு போதும், மோடியுடைய செல்வாக்கு போதும், அமித்ஷாவுடைய செல்வாக்கு போதும், நாங்கள் வந்து ராமர் கோயிலை கட்டிட்டோம், வேற யாருமே எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்ல முடியுமா? முடியாது. இப்போ வெஸ்ட் பெங்கால்ல பேசுனீங்க. வெஸ்ட் பெங்கால்ல மமதா பானர்ஜி அவர்கள் வந்து செல்வி வந்து இந்த மாதிரி இது பண்ணல, நாங்கள் வந்து காங்கிரஸோடு கூட்டணியில இல்ல, தனியாக களம் தாழ்வோம். அது அவங்களுடைய ஒரு டெக்னிக்கா இருக்கலாம், தெரியாது. ஏன்னா பாஜக எதிர்ப்பு வாக்குகள் அது வந்து பாஜக வெர்சஸ் மம்தா பானர்ஜின்னு ஃபைட் வராம ஒரு 3-வே ஃபைட் வரணும்னு சொல்லி அவர்கள் நினைத்திருக்கலாம். அதுவும் ஒரு வியூகம். பாஜகவுக்கு மட்டும்தான் வியூகம் போட தெரியாதுங்க, எல்லா கட்சிகளுக்கும் வியூகம் போட தெரியும். செல்வி மமதா பானர்ஜி அப்படி ஒரு தந்திரத்தை யோசித்து இருக்கலாம். இப்போ இவர்கள் வந்து ஒரு உச்சகட்டத்துல இருக்காங்க, பீக் அப்படின்றாங்க. பீக்ல இருந்து கண்டிப்பா பீக் போனாலே கீழே தான் வரணும். அதுதான் நடக்க போகிறது.
ஏதோ ஒரு கணக்கு சொன்னாங்க, நவீன் பட்நாயக் இவங்க கூட்டணியில இருக்காங்களா, ஜெகன்மோகன் ரெட்டி, இங்கெல்லாம் பாஜக ஒரு சீட்டு கூட ஜெயிக்காது. அவங்க வந்து பாஜகவுடைய கூட்டணியில கிடையாது. அங்கே அவங்க வந்து நியூட்ரல். சென்ட்ரல் கவர்மெண்ட்ல யாரு வந்து இதுவா வர போறார்களோ அவங்களுக்கு அவங்களுடைய ஆதரவை கொடுப்பாங்க. இதுதான் இது வரைக்கும் நடந்துச்சு, இனிமேலும் நடக்க போகிறது. இப்போ பாஜகவுடைய இப்ப இந்த அடுத்த ஒரு 10-20 நாள் என்ன அப்படின்னா, பாஜகவுடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது அப்படின்னா, அவங்களுக்குன்னே ஒரு துறை இருக்கிறது, இந்த அமலாக்கத்துறை, எக்ஸ்ட்ராஷனரி டிபார்ட்மெண்ட். அந்த அமலாக்கத்துறையை வைத்துக்கொண்டு என்ன செய்யலாம் நினைக்கிறாங்க, யார் மேலெல்லாம் வழக்கு போட்டு யாரையெல்லாம் கைது செய்து யாரையெல்லாம் மிரட்டி கூட்டணியில இருந்து வெளிவர வைக்க முடியுமா என்ற வேலையில மட்டும்தான் அவர்கள் கவனமாக இருக்கிறார்கள். ஆனா எல்லா அரசியல் தலைவர்களும் வந்த ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வந்துட்டாங்க. நீ அமலாக்கத்துறையாவது கூட்டிட்டு வா, இல்ல எந்த துறையாவது கூட்டிட்டு வா, எல்லா துறையும் பார்க்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். இப்ப இந்த கூட்டணி முரண்களுக்கு பாஜக வெளியில இருந்து இயக்கி காரணப்படுத்துகிறதா? பாஜக தான் காரணம்ன்றீங்களா? இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்த பிளவுகளுக்கும் முறிவுகளுக்கும் பாஜக காரணம்ன்றீங்களா? கண்டிப்பாக. வேற யார் சார் காரணம்? வேற யார் காரணம்? அதுதான் அந்த மாநிலத்துல சீட்டு பிரச்சனை சார். ஒரே நிமிஷம் கார்கே. என்ன அப்படின்னா, நேற்றா இன்னைக்கு உச்சநீதிமன்ற நீதிபதி என்ன சொல்லியிருக்காரு, அமலாக்கத்துறை ஒரு பட்சமாக நடந்து கொண்டிருக்கிறதாக வந்து சந்தேகம் வருகிறது, அதை வந்து தீர்த்து வைக்க வேண்டிய கடமை அவங்களுக்கு இருக்குன்னு சொல்லி ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதி கருத்து தெரிவித்திருக்கிறார். இதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இவங்க வந்து இவர்களுடைய சாதனையை நம்பிய கட்சி அல்ல, அமலாக்கத்துறையை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய கட்சி. இப்பவும் சொல்றேன், பாஜகவால எங்களுடைய சாதனை இது அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்க ஒரு சாதனையும் கிடையாது. எல்லாம் மக்களை வஞ்சித்ததுதான். அண்ணன் அருமையா சொன்னாரு, இந்தியாவுடைய மக்கள் பட்டுக்கொண்டிருக்கக்கூடிய வேதனை என்ன என்பதை சொல்லி இருக்கிறார். அதுதான் மக்கள் மனதிலே ஓட்டு போடும்போது. திரு ரமேஷ் சேதுராமன் அவர்கள்ட்ட, இந்தியா கூட்டணி அப்படின்றது பல மாநிலங்கள்ல மாநில கட்சிகளை ஒருங்கிணைத்த கூட்டணி. அவங்க கேட்கறது, இன்னைக்கு நாங்க இந்தியா கூட்டணின்ற பேர்லயாவது இருக்கோம், ஆனா பாஜகவோடு பெரிய கட்சிகள் யார் இருக்காங்க, பாஜகவே தனித்து தானே இருக்குன்னு கேட்கறாங்க என்டிஏல. இல்ல, பாஜக என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்களுடைய இருக்கக்கூடிய பலத்துல அவங்க தனியா இருந்தாலும் பண்ணலாம், எங்க கூட யார் யார் இணையணும்னு நினைக்கிறீங்களோ இணைங்க, யார் யார் வெளில போகணும்னு நினைக்கிறீங்களோ நாங்க தடுக்க போறதில்ல அப்படிங்கிறது அவர்களுடைய நிலைப்பாடு. அது அதிமுகவுக்கும் பொருந்தும் அப்படிங்கிறது தான் விஷயம் ஒரு பக்கம். இன்னொரு முக்கியமான விஷயம் அந்த பக்கத்துல ஆனா பாத்தீங்கன்னா, அவங்க சொன்ன கணக்கு எல்லாத்தையும் நீங்க பாருங்க, ஒரே ஒரு விஷயம் தான். இவங்க எந்த இதுல வந்து இந்த பர்சன்டேஜ் கணக்கு எல்லாம் போட்டாங்கன்னு தெரியாது. ஆனா மமதா பானர்ஜி அங்க அதுக்கு இரண்டாவது பெரிய கட்சியாக ஒரு காலத்தில் இருந்தது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சி. இப்போ கேரளால சொன்னாங்க காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் சொன்னாங்க. அப்போ அங்க மமதா யாரையும் எதிர்த்து போட்டியிட போறாரு? காங்கிரஸ் எதிர்த்தா, காங்கிரஸ் அப்புறம் கம்யூனிஸ்ட் கூட்டணியை எதிர்த்தா, இல்ல பாஜகவை எதிர்த்தா? இதே எல்லாமே ஒரு தெளிவு இல்ல. ஆக மொத்தம் அவங்க என்ன சொன்னாங்க, நாங்க ஐஎன்டிஐ கூட்டணியில் இருக்கிறோம்னு சொல்றாங்க. ஐஎன்டிஐ கூட்டணியில இருக்கோம்னு சொன்னாங்கன்னா என்ன அர்த்தம்? அப்ப காங்கிரஸ் இல்லன்னு இன்டைரக்டா மமதா சொல்றாங்களோங்கிறத எனக்கு தோணுது. நாங்க நீங்க இருக்கிறதே ஏத்துக்கல, நீங்க இருந்தா இருங்க, இல்லன்னா போருங்க, யூ ஆர் நோபடி டு அஸ்ன்ற மாதிரி ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்களா? அதே தான் ஆப்பும் சொல்றாங்க. அவங்க முதல்ல என்ன சொன்னாங்க, அவங்க மாநிலத்துல போட்டிட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னப்போ, இல்ல இது எப்படி இருக்குன்னா, காங்கிரஸுக்கு அவளும் உம்மி, அதாவது நான் உம்மியை கொண்டு வரேன், நீங்க அவளை கொண்டு வாங்க, ரெண்டுத்தையும் கலந்து ஊதி திம்போம், இப்படியான நிலைமை. அப்படின்னாக்க நாங்க நேரா காங்கிரஸ் இது பாஜக கூட போட்டி போடுவோம்ல, அங்கெல்லாம் நாங்க போட்டி போடுவோம். ஆனா உங்க மாநிலத்துல வரும்போது நீங்க எல்லாம் சீட்டை கொடுங்க. ஆனா இந்த 4 மாநில தேர்தல் நடந்ததுல காங்கிரஸ் கிட்டக்க வந்து இது கேட்டாரா இல்ல, அகிலேஷ் யாதவ் கேட்டாரா இல்லையா சீட்டு கொடுங்கன்னு? ஒரு சீட்டை நீங்க கொடுத்தீங்களா? கொடுக்கல. இல்ல, அப்ப அவங்களுக்கு உங்க மேல என்ன நம்பிக்கை இருக்கும்? இன்னொரு விஷயம், முதல்ல என்ன சொன்னாங்க, யாரு தலைவரை பத்தி எல்லாம் பேச வேண்டாம், வாங்க நம்ம கூட்டணி, நம்ம முதல் கொள்கையே என்ன இருக்கணும்னா மோடி எதிர்ப்பு. முதல்ல பாஜக எதிர்ப்புன்னு சொல்ல, மக்கள் நலன்ங்கிற விஷயமே பேசல, மோடின்னாங்க. அப்புறம் எல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தேச நலன், இது பாஜக எதிர்ப்பு அப்படின்னு அப்புறம் லைட்டா ஒரு ட்விஸ்ட். அதுவே என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னாக்கா அதுலயுமே தெளிவான ஒரு இது இல்ல. கேட்டாக்கா ஜனநாயகம் வந்து இதுல இருக்கு, என்ன ஜனநாயகத்துக்கு என்ன பாதிப்புன்னு கேட்டா இடி ரைடு சொல்றாங்க. எங்க ஊழல ஒரு பக்கம் செஞ்சுட்டு இடி ரைடு விடுறாங்கன்னாக்கா நாங்க அப்புறம் அதை பத்தி எல்லாம் நோக்கம் இருக்குன்றாங்க. அது எதிர்கட்சிகளை மட்டும் டார்கெட் பண்றதுல நோக்கம் இருக்கு. எங்க நான் என்ன கேக்குற 2 விஷயங்க. ஒண்ணு நோக்கம், இன்னொரு விஷயம் அதுல வந்து உண்மை இருக்கா இல்லையாங்கிறதான் கேள்வி. நீங்க நோக்கத்தை மட்டும் சொல்ல முடியாது. ஏன்னா சட்டம் தெரிஞ்ச சகோதரர் சரவணன் அவர்களுக்கு எல்லாம் நல்லாவே தெரியும்.
அதே நேரத்துல நாம் பார்க்கக்கூடிய விவகாரம் ஒன்னே ஒண்ணுதான். இன்னைக்கு நான் ஆரம்பமே சொல்லிட்டேன், இது நவகிரகம் மாதிரி இருக்கக்கூடிய கூட்டணி. 9 தலைவர்களும் ஒருத்தர் பாத்துக்க மாட்டாங்க, ஒருத்தர் ஒரு டைரக்ஷன்ல. இதுல என்னன்னா எல்லாருக்கும் மோஸ்ட்லி மத்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் ஆகாது. இங்க ஒரு கட்சிக்கு உள்ள இருக்கிறவங்களுக்கும் ஒருத்தருக்கும் மத்த 3 கட்சி ஆகாது. இந்த மாதிரியாக வைத்துக்கொண்டு இவர்கள் ஒரு பொருந்தா கூட்டணியை உருவாக்கிவிட்டு அதை வைத்து நாங்கள் வந்து பெரிய அளவுல சாதிச்சிருவோம் அப்படின்னு சொன்னா இது எந்த ஓகே ஒரு சரவணன் பொருந்தா கூட்டணியை உருவாக்கிட்டு இதுல வந்து இந்த பர்சன்டேஜ் எல்லாம் சீட்டா மாறும்னு எப்படி கனவு கண்டீங்கன்னு கேக்குறாங்க. இல்ல பொருந்தா கூட்டணி யாருது? பாஜக வச்சதுதான் பொருந்தா கூட்டணி. அவங்க கூட்டணியில இருந்த அதிமுக ஓடிடுச்சு, தெரிச்சு ஓடிடுச்சு. எங்களுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்ல, லைபிலிட்டின்னு ஓடிடுச்சு. அது ஒரு கள்ள கூட்டணி, அது ஒரு வேறு ஒரு விவாதம். அதே போல பஞ்சாப்ல அகாலிதள் இருந்துச்சு கூட்டணியில, ஓடி போயிட்டாங்க வேண்டான்னு சொல்லிட்டு. ஜம்மு காஷ்மீர்ல பிடிபி இருந்தாங்க, ஓடி போயிட்டாங்க உங்க கூட்டணியா வேண்டான்னு சொல்லிட்டு. மகாராஷ்டிரால உத்தவ் தாக்கரே இருந்தாரு, சிவசேனாவுடைய மூத்த அந்த தலைவர், அதை உடைச்சாங்க. அவங்க சிவசேனா உத்தவ் தாக்கரே உங்க கூட்டணி வேண்டான்னு ஓடி போயிட்டாங்க. யாருக்கு வைத்திருக்கிறா பொருந்தா கூட்டணி? ஊழலை பத்தி எல்லாம் பாஜக பேசலாமா? 7.5 லட்சம் கோடி ஊழல் சிஏஜி அறிக்கை வந்து சொல்லி இருக்கு. 7.5 லட்சம் கோடி ஊழல் நடந்திருக்கு. ஊழல் செய்தவர்களை யாருக்குமே ஒரு விசாரணை குற்றம் சாட்டப்பட்டு தண்டனை கிடைத்து சிறையில் இருப்பவர்கள் யார்? பிஜேபியில யார் சிறையில் இருக்காங்க? இந்த விவாதத்தை சொல்ல முடியுமா? சரி ஓகே, இந்தியாவுல வந்து கலவரம் பண்ணுது பிஜேபி. அது எப்படிங்க? பேச அலோவ் பண்ணுங்க. நீங்க பேசும்போது யாருமே குறுக்கிடல. சூர்யா ஒரு நிமிஷம். ரமேஷ் சேதுராமன் குறுக்கிடுங்க. ரமேஷ் சேதுராமன் முடிச்சுங்க. ரமேஷ் சேதுராமன் இல்ல இதுல அதே மாதிரி சரவணன் அவர்கள் வந்து பேசும்போது முன்னாடி சொன்னாரு இடி சிபிஐ எல்லாம் கையில வச்சிருக்காங்க. இவங்க கூட்டணிக்கே கடந்த காலங்கள்ல பாத்தீங்கன்னா யூபிஏவோட செகண்ட் இதுல வந்து சீட் ஷேரிங்க்கு மேல ரைடு கீழே கூட்டணி சீட்டு ஷேரிங் பேரம் நடந்ததுங்கிற விஷயங்கள்லாம் கடந்த காலங்கள்ல நம்ம பார்த்தோம். இதெல்லாம் ஒரு பொய்யான தகவல், தவறான தகவல். இது தவறான தகவல். எப்படி இந்த கோயிலை இடிச்சிட்டு மசூதி கட்டறாங்க சொல்றாங்க. இது மாதிரி பல பொய்யான தகவல். இது ஒரு தகவல். அப்படியே இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும், பரவாயில்ல. நீங்க சொன்னீங்கன்னா மக்கள் அப்படியே நம்பிட போறாங்க, இருக்கட்டும். இல்ல இதுல முக்கியமான விஷயங்கள் என்னன்னாக்க ஒவ்வொரு விவகாரத்திலையும் ஒண்ணுமே வேணாம். ஒரு நாள் லைவ் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? சாருக்கு அதை மறுக்கிறார பார்ப்போம். ஒரு நியூஸ் சேனல்ல ஒரு விவாதம் நடந்தது. இவங்க கட்சியுடைய தலைவர் இருந்தார். அவர் வந்து விவாதத்துல இது ஒரு கேள்வி கேட்டாங்க. நான் போறேன், நாளைக்கு உங்க ரைடு வரும் பார்த்தியான்னு ரைடு விட்டாங்க. இப்படி எல்லாம் ஓப்பனா சேலஞ்ச் பண்ணி ரைடு விட்டு பத்திரிகைகளுடைய சுதந்திரத்தையே முடுக்கினாங்க கடந்த காலங்கள்ங்கிறதெல்லாமும் நம்ம பார்த்திருக்கோம். பாஜக கூட்டணி ஆட்சியில் இருக்கும் போது உத்தவ் தாக்கரேக்கு எதிராக அவருடைய செய்தி தொடர்பாளருக்கு எதிராக ஒரு சிறிய குறுக்கீடு. அதேதான் இப்போ அதுதான் சொல்றேன். ஊழலை பற்றி பேசுவதற்கு பாஜகவுல யாருக்குமே வந்து அருகதையே கிடையாது. ஊழலை சட்டபூர்வமாக மாத்தி எலக்டோரல் பாண்ட்ஸ் என்ற ஸ்கீமை கொண்டு வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பெரும் முதலாளிகளிடமிருந்தும் பணத்தை கறந்து கொண்டிருக்கிறது பாஜக. ஊழல் இதுதான் விஞ்ஞான ஊழல். இந்த இந்தியா கூட்டணியினுடைய விரிசலுக்கு காரணம் காங்கிரஸ் உடைய பெரியண்ணன் போக்கு தானா? இந்தியா கூட்டணி உறுதிப்படுமா, விரிசல் விரிவடையுமா? விவாதித்து வருகிறோம். சொல்லுங்க, சிறிய குறுக்கீடு. குறுக்கீடு. இப்போ சரவணன் பிரதர் வந்து எலக்டோரல் பாண்ட்ஸ்ல பிஜேபி ஊழல் பண்ணிடுச்சுன்னு சொன்னாரு. 2022-23 எலெக்ஷன் கமிஷனுக்கு ஆடிட்டட் ஸ்டேட்மெண்ட் திமுக ஃபைல் பண்ணது பிரகாரம் அவர்கள் வாங்கிய 186 கோடி டொனேஷன்ல 185 கோடி ரூபாய், அதாவது 99% டொனேஷன் எலக்டோரல் பாண்ட்ஸ் மூலமா பெறப்பட்டதுன்னு அவங்களே சப்மிட் பண்ணிருக்காங்க. அப்ப 185 கோடி ரூபாய் ஊழல் செய்து திமுக வாங்கியதா அப்படின்றத சரவணன் இந்த நேரலையிலே முடிவு பண்ணி சொல்லட்டும். சொல்ல சொல்லுங்க. எலக்டோரல் பாண்ட் கரப்ஷன் இப்போ நீங்க அதை பேசக்கூடாது. இல்லாத
யூஸ் பண்ணக்கூடாது. அதை நீங்க யூஸ் பண்ணிட்டு இந்தியாவிலே அதிக எலக்டோரல் பாண்ட்ஸ் மூலமாக பணம் பெற்ற மாநில கட்சி திமுக கட்சி தான். அப்ப நீங்க அதை பயன்படுத்திட்டு அது ஊழல் பணம்னு சொன்னா ஊழல் செய்கிறது திமுகன்னு ஓபனா டிபேட்ல ஒத்துக்கிறீங்களா நீங்க? முதல் கேள்வி. இரண்டாவது, பிஜேபி ஊழல் செஞ்சிருச்சுன்றீங்க. இன்னைக்கு ஊழல் செய்த அமைச்சர் 200 நாட்களுக்கு மேல சிறையில் இருக்கார். இன்னொரு அமைச்சர் ஊழல் செய்ததுனால பதவியை இழந்து இன்னைக்கு வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்காரு. இன்னும் பல அமைச்சர்கள் மேல வழக்கு இருக்கு. 2G வழக்கு வரப்போறது இருக்கு. இவ்வளவு ஊழல் வழக்குகளை வைத்துக்கொண்டு நீங்கள் மற்றவர்களுக்கு பாடம் எடுப்பதற்கு என்ன யோகியதை இருக்கு என்று கேட்கிறேன். எலக்டோரல் பாண்ட்ஸை பத்தி பேசுறாரு திரு சூர்யா அவர்கள். அந்த எலக்டோரல் பாண்ட்ஸே வேண்டாம் தான் சொல்றோம். அதன் மூலமா மட்டும் தான் பணம் கொடுக்க முடியும். 185 கோடி யார் கொடுத்தது? யார் சூர்யா ஒரு நிமிஷம் அவர் பேசினார். இல்ல அவருடைய பதட்டம் முதல்லயே சொல்லிட்டேன். உங்களுடைய பதட்டம் தேர்தல் நிதி உங்களுக்கு வந்திருக்கு. 10% இந்தியா முழுக்க 10,000 கோடி நீங்க கொள்ளையடிச்சிருக்கீங்க. பிஎம் கோக்கு கொள்ளையடிச்சிருக்கீங்க. பிஎம்கே என்ன ஆச்சு? 10,000 கோடி என்ன ஆச்சு? எப்படி உங்களுக்கு மாவட்டம் தோறும் அதனால குறுக்க பேசுறீங்கன்னா அவர் பேச முடியாது. சரவணன் பேசுங்க. அதுதான் சொல்றேன். பாஜகவுடைய அந்த பயம், பதட்டம், அந்த ஊழல்னு சொன்ன உடனே அவர்கள் அப்படியே துள்ளி குதிக்கிறது நமக்கு தெரிகிறது. பதட்டத்துல இவ்வளவு பதட்டத்தோட பேசுறது புரிகிறது. ஐயா அந்த எலக்டோரல் பாண்ட்ஸ் வேண்டாம் தான் சொல்லியிருக்கோம் நாங்க. அப்படிதான் கொடுக்க முடியும்னா கொடுக்குறாங்க. நாங்க என்ன சொல்றோம்னா பாஜக இப்படித்தான் ஊழல் செய்கிறது. எலக்டோரல் பாண்ட்ஸ் மூலமாக ஊழல் செய்கிறது. இந்தியாவிலேயே பணக்கார கட்சி எது அப்படின்னா பாஜக தான். ஏன் பாஜகவுக்கு மட்டும் எல்லாம் போய் டொனேஷன் கொடுக்குறாங்க? கடந்த 10 ஆண்டுகள்ல 3500 கோடிக்கும் மேல ரூபாய்களை பாஜகவிற்கு எலக்டோரல் பாண்ட்ஸ் மூலமாக வரப்பெற்று இருக்கிறது. அந்த பெரு முதலாளிகளுக்கு என்ன சகாயத்தை செய்திருக்கிறது பாஜக? சரி, ஓகே. முக்கியமான கேள்வி கேட்டாரு, பதில் சொல்ல விடுங்க. என்ன வகையான விவாதம் இது? பதில் சொல்ல விடலனா பாஜக எம்எல்ஏ கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பாஜக எம்எல்ஏ என்ன சொல்றாரு? 40,000 கோடி ஊழல் செய்தது பாஜக அரசு அப்படின்னு சொல்லி பாஜகவுடைய எம்எல்ஏ குற்றம் சாட்டி இருக்கிறார். ஏதாவது விசாரணை நடத்தியதா பாஜக? 8 கோடி கேஷோட பாஜக எம்எல்ஏ மாட்டினாரு. அதுல அமலாக்கத்துறை யாரே கைது செய்து சிறையில் அடைத்ததா? கைது செய்யப்பட்டார்களா? ஒரே இருங்க கார்கே ஒரு நிமிஷம். அதே போல தமிழ்நாட்டுல பாஜக நிர்வாகிகள் சம்பந்தப்பட்ட ஆருத்ரா ஊழல் வழக்கு அமலாக்கத்துறை யாரைய கைது செய்ததா? அவர்களை எல்லாம் பாதுகாப்பது யார்? நீங்க விசாரிச்சீங்க. ஊழலை பற்றி பேசுவதற்கு ஊழல் சாம்ராஜ்யத்தை கட்டமைத்திருக்கிறது. அந்த கேள்விக்கு பதில் வாங்கணும். அனுப்பியதன் மூலமாக ஒரு ஊழல் சாம்ராஜ்யத்தை கட்டமைத்திருக்கிறது. திமுக கொள்கை பரப்பு செயலாளர் திரு துரைமுருகன் அமைச்சர் 30,000 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்குன்னு சொன்னாரா இல்லையா? அதற்கு ஆதாரங்களை வெளியிட்டாரா இல்லையா? திமுக அரசு நீங்க அதுக்கு என்ன விசாரணை செய்தீங்க? என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? துரைமுருகன் என்ன சொன்னார்? எப்ப சொன்னாரு? துரைமுருகன் சொல்லல, கொள்கை பரப்பு செயலாளர் வேலூரை சார்ந்தவர் சொன்னாரா இல்லையா? குடியாத்தம் குமரன் சொன்னாருன்றீங்க. அவர் அப்படி இல்லைங்க. அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? பதில் சொல்லுங்க. என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? பதில் சொல்லுங்க. உங்க அமைச்சர் சிறையில் இருக்காங்களே, அதுக்கு என்ன பதில்? அதுக்கு என்ன பதில்? 2G வழக்குல ஆராசா உள்ள போறாரு. அதே பதில்கள். இன்னொரு 4 அமைச்சர் மேல ஊழல் வழக்கு குற்றச்சாட்டுகள் இருக்கு. நம்ம இந்தியா கூட்டணி பத்தி பேசுவோம். இந்தியா கூட்டணி பத்தி பேசுவோம். ரெண்டு பேரும் இன்னைக்கு ஊழல் இல்ல திரு செந்தில் பாலாஜி அவர்கள் இன்னமும் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். என்ன ஒற்றுமை? இவர்கள் எல்லாம் பாஜகவுடைய அரசியல் எதிரிகள். மண்ணை கவ்வ வைத்தவர்கள். அந்த ஒரே காரணத்திற்காக இவர்களை சிறையில் அடைத்து பாஜகவும் அமலாக்கத்துறையும் விவாதத்தை தாண்டி நகராத ஒரு நிமிஷம். ஹிதாயத்துல்லா, காங்கிரஸ் உடைய பெரியண்ணன் போக்கு தான் கஷ்டப்பட்டு கட்டமைக்கப்பட்ட ஒரு கூட்டணி. இவர்கள்லாம் வருவார்களான்னு எதிர்பார்க்கப்பட்ட மம்தா, கெஜ்ரிவால் எல்லாரும் உட்கார்ந்தாங்க. நிதிஷே ஆர்கனைஸ் பண்ணாரு. காங்கிரஸ் எல்லா இடத்துலையும் இன்னும் தான் பெரிய கட்சியாக, இன்னும் பாஜகவோட பெரிய கட்சியாக நினைச்சிட்டு இருக்கோம். அதான் அந்த பிரச்சனை காரணம். முதல்ல இந்த விவாதம் தவறான வழியில் திசை திருப்பப்படுது. அதாவது குறுக்க பேசுறதுனால நம்முடைய விவாதங்களுடைய இது போக்கே திசை திருப்பப்படுது.
இது தேவையில்லை. சூர்யாவுக்கு கூட கொஞ்சம் நேரம் கொடுங்க, அவர் பேச வேண்டியது பேசட்டும். அடுத்தவர்கள் பேசும்போது குறுக்க பேசும்போது இது பிரச்சனை வரும். அப்புறம் நம்மளும் குறுக்க பேச வேண்டிய நிலைமை வந்துருது. இது வேண்டாம். தயவு செய்து நான் ஒரு நல்ல விவாதத்துக்கு அழகில்லை, மல்லாக்கப்படுத்திக்கிட்டு எச்சித்து இன்னைக்கு காங்கிரஸ் தான் பிரச்சனைக்கு காரணமா? நான் சொல்றேன், அதை சொல்றேன். கற்பழிப்பு குற்றங்கள்ல இன்னைக்கு அதிகமா ஈடுபட்டது பாஜகன்னு தெரியும். இல்ல சார், நான் என்ன சொல்ல வரேன், மல்லாக்கப்படுத்து இன்னைக்கு அந்த பேர்களை வாசிக்கவா அதனால நீங்க ஒரு விவாதம் இந்தியா கூட்டணியை பற்றி உள்ள விவாதம், இந்த விவாதத்தை பத்தி பேசும்போது நீங்க ஊழல் பூரா நீங்க செஞ்சிருக்கீங்க. உங்க ஊழல் சரி, ஓகே. இரண்டாவது, உங்களுக்கு நன்றாக தெரியும், 189% தேர்தல் நிதியை வாங்குறீங்க, தொழிலதிபர்களுக்கு நீங்க உதவி செய்றீங்க, தொழிலதிபர்களுக்கு கடன் கொடுக்குறீங்க, கடனை தள்ளுபடி பண்றீங்க, இவ்வளவு பண்றீங்க. தொழிலதிபர்களுக்கு 33% டாக்ஸ் இருந்த இடத்துல வந்து நீங்க 23 ஆக்கி இருக்கீங்க. ஏழைகளுக்கு கிட்டத்தட்ட 25 லட்சம் பேசணும், பதில் சொல்லுங்க. 25 லட்சம் கோடி சரவணன் பதில் சொல்றாரு சார். தொழிலதிபர்களுக்கு கொடுக்குறீங்க, ஆனா ஏழை மக்களுக்கு 2 லட்சம் கோடி சூர்யா ஒரு இதெல்லாம் தப்பு. இல்ல நீங்க கேட்ட கேள்வி, என்னுடைய கேள்வி பாருங்க, நம்ம இந்திய அளவுல ஒரு விஷயத்தை பேசுறோம், நம்ம ஆரம்பத்துல தடுக்கல. இல்ல மிஸ்டர் கார்கே, இல்ல அதுக்கு ரெண்டு பேரும் பதில் சொல்லிட்டாங்க. சூர்யாவை நீங்க தடுக்கல. இந்த விவாதமே திசை மாறி போகுது. கேள்விகளுக்கு சரவணன் சரியா பதில் கொடுத்தார். சரவணன் கேள்விக்கு சூர்யா பதில் கொடுத்தார். இப்ப நான் கேக்குறேன், அதாவது பெரிய அண்ணன் சின்ன அண்ணன்லாம் கிடையாது, எல்லாரும் ஒன்னு சேர்ந்து தான் ஒருமித்து தான் 4 பெரிய கூட்டங்களில் கலந்து கொண்டோம். இன்னைக்கு எல்லாரும் ஒன்னா தான் இருக்கோம். ஷீட் ஷேரிங்ல இது மாதிரி பிரச்சனைகள் எல்லா இடத்துலையும் வரும். அது பாஜகவுக்கு வரும், காங்கிரஸுக்கு வரும், திமுக எல்லா கட்சிக்கும் வர்றதுதான். அது முடிவு வர்றதுக்கு இன்னும் பாராளுமன்ற தேர்தல் அனௌன்ஸ் பண்ணலை. அனௌன்ஸ் பண்ண பின்னால ஒரு நிலைக்கு வரும். இப்போ கூட ஒரு உண்மையை சொல்றேன், இன்னைக்கு நிதிஷ்குமார் அவர்களை வந்து எங்களோட தான் இருக்கார். அவர் இன்னும் தன் வாயால் வந்து நான் வந்து பாஜகவுக்கு போறேன்னு சொல்லலை. ஒரு கால் அப்படி போனார்னா மக்களுடைய மனநிலை என்னன்னு பார்க்கணும். பீகார் மக்கள் நினைப்பாங்க, 2013 இருந்து 5 முறை இவர் மாற்றம் கொண்டு வந்திருக்காரு, மாறி போயிருக்காரு, காயாராம் போயிருக்காரு அப்படின்னு. அவர் உதாரணமா பாஜகவில் சேர்ந்தா கூட பாஜகவுக்கு விழுகிற ஓட்டும் விழுகாது. இதுதான் பல தேர்தல் உதாரணம் சொல்ல முடியும். இந்த மாதிரி மக்கள் நினைப்பாங்க, பாஜக இப்படி ஏன் நிதிஷ்குமாரை சேர்த்தாங்கன்னு கேட்பாங்க. ஆக பல முறை ஓட்டு போட்டு ஓய்ந்த அந்த மக்கள் என்ன செய்வாங்க, ஒட்டுமொத்தமா பாஜகவுக்கும் அவரோடு சேரக்கூடிய எந்த கட்சி பாஜக போல ஓட்டு விழுகாது. நான் அப்படி சொல்ல, அவர் இங்க இருந்தா ஓட்டு விழுகும். இப்ப 2 வருஷம் அவர் இடத்துல இருக்காரு, திடீர்னு போகும்போது என்ன வரும் யோசிச்சு பாருங்க. அதுக்கு உதாரணம் சொல்றேன், 2013 அவர் வந்து பாஜகவுடைய என்டிஏ அலையன்ஸ்ல வெளியே வந்தார். 14 என்ன ஆச்சு, அவர் ஒண்ணுமில்லாம போனார். தெரியுமா உங்களுக்கு? நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இதுதான் உண்மை. நீங்க அதே மாதிரி 2 முறை இது நடந்திருக்கு நிதிஷ்குமார் அவர்களுக்கு. நிதிஷ்குமார் மட்டும் சொல்ல, இந்தியா முழுக்கும் யாராக இருந்தாலும் எந்த கட்சியாக இருந்தாலும் நேற்று வரை பாஜகவை எதிர்த்து விட்டு போனாலும் சரி, அதே பாஜகவிலிருந்து போனாலும் சரி, அவர்கள் ஒண்ணுமில்லாமல் போல பார்க்கணும். இப்ப நான் ஏற்கனவே சகோதரர் சரவணன் அழகா சொன்னார், பாஜகவில் இருந்த கட்சிகள் மெஹபூபா முஃப்தியில இருந்து, பஞ்சாப்ல வந்து நம்முடைய அகாலிதள்ல இருந்து, இதுல ஹரியானாவில் லோக்தளம், அதே போன்று இதே நிதிஷ்குமார் வந்து, அதே போல நம்முடைய உத்தவ் தாக்கரே, எல்லா கட்சியும் பாஜகவோடு இருந்தார்கள். அதனால தான் 37% அவங்க அவளை வாக்கு வாங்க முடிஞ்சு. மற்ற கட்சிகள் ஒரு 5% வாங்க முடிஞ்சு. ஆனா இப்போ நான் சொல்றேன், இன்றைக்கு 30-35% இருந்தாலும் 65ல் 10% இவர் சொல்லக்கூடிய ஜெகன்மோகனாக இருக்கட்டும், அல்லது நம்முடைய ஒடிசாவுடைய நவீன் பட்நாயக்கா இருக்கும், இந்த வாக்குகளை நீங்க கழிச்சா கூட, அல்லது இப்ப நீ வேற யாரும் போனாலும் என்ன எங்களுக்கு வரும், இந்தியா கூட்டணி இன்னைக்கு 50லிருந்து 55 விழுக்காடு வாக்குகளோட வெற்றிகரமாக செயல்பட இருக்கிறது. இன்றைக்கு கூட மிகப்பெரிய ஒரு கூட்டம் தமிழக முதல்வர் பேசியிருக்காரு திருச்சியில. இன்னைக்கு மக்கள் வந்து உண்மையை விழுந்து கொண்டிருக்காங்க. ரமேஷ் சேதுராமன் அவர்கள்ட்ட, அரசியல்ல கடைசி நேரம் வரை மாற்றங்கள் உண்டு தானே. ஒரு அரசியல் ஒரு நாள்ன்றதே பெரிய செய்தி. எலெக்ஷன் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல சார். எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டா வேற வழியில எல்லாம் உட்காந்து பேசிதான் ஆகணும் இந்தியா கூட்டணியில. கரெக்ட். நீங்க இந்திய கூட்டணியை பத்தி பேசுறீங்க, அப்ப அதே இது வந்து பாஜக கூட்டணிக்கு பொருந்ததா? ஏன் இப்போ வரைக்கும் பாஜக கூட்டணிக்கு யாரும் புதியவர்கள் வரல? அதான் கேட்கறேன். நீங்க கடைசி நேரம் வரைக்கும் வெயிட் பண்றேன்னு சொல்லியிருக்கீங்கல்ல, அதே மாதிரி வெயிட் பண்ணுங்க. காரணம் என்னன்னாக்கா, நீங்க ஒரு தரப்புக்கு டைம் கொடுக்கணும்னா இன்னொரு தரப்புக்கு கொடுக்கணும்ல.
இன்னொரு விஷயம் நான் ஆரம்பமே சொல்லிட்டேன். நீங்க கடந்த காலங்கள்ல சொன்னீங்க, இப்போ மெஹபூபா முஃப்தி எல்லாம் சொன்னீங்க, உடனே நான் வந்து அவங்கள வந்து மரியாதை குறைவா பேசிட்டேன்னு சொல்லிடாதீங்க. நான் உதாரணத்துக்கு தான் சொல்றேன். இப்போ அவங்களுக்கு கூட கூட்டணி வச்சு ஓகே நம்ம வந்து ஒரு தேசியவாத முன்னெடுப்பை எடுத்துட்டு போலான்னு சொன்னாங்க. அதுக்கு ஒரு சில தலைவர்கள் முன்னாடியே சொன்னாங்க, அவங்கள திருத்தவே முடியாது, நாய்வாலை நிறுத்த முடியாது அப்படின்னு சொன்னதையும் கேட்காம பாஜக வந்து அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தாங்க. ஆனா கடைசியில என்ன ஆனது? பிடிபி தன்னுடைய குணத்திலிருந்து மாறவில்லை. அதனால கடைசியில என்ன ஆச்சு? அது பிளவுபட்டது. அங்க குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்தது. அதை தொடர்ந்து நடந்த நிகழ்வுகள் எல்லாம் பார்த்தோம். ஏன்னா அதையுமே நீங்க சமாதானத்தின் அடிப்படையில் ஆர்டிகல் 370 இருந்து ஆரம்பிச்சு எல்லாத்தையுமே சமாதானத்தின் அடிப்படையில் செய்யணுங்கிறதுக்கான அத்தனை முயற்சியும் எடுத்தாங்க. ஆனா அது இல்லாமல் போன போதுதான் அடுத்த கட்ட நகர்வுகள் எல்லாமே நடைபெற்றதுங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்ம சொல்லும் போது இப்ப நீங்க ஒரே உதாரணத்துக்கு சொல்றேன், கடந்த காலங்களில் சொல்றது ராம் வந்து அமைதியா கேட்டிருந்தா கொடுத்துருக்கோம். அந்த பேச்சுவார்த்தைகள் எவ்வளவோ நடந்தது, எல்லாமே நடந்ததுங்கிறதெல்லாம் தொடர்ந்து நம்ம பார்த்து கொண்டேதான் இருக்கோம். ஆனாலும் சட்டத்தின் வாயிலாக கடைசியில ஓகே ஒரு தீர்வு வந்தது. அதை தொடர்ந்து அன்னைக்கு என்னெல்லாம் வந்து கோயிலை எதிர்ப்போம் அப்படின்னு சொன்னவங்க கூட இன்னைக்கு வந்து அவங்க வந்து அந்த ஹார்ட் ஸ்டான்ஸை எடுக்க முடியலங்கிற ஒரு நிர்பந்தம். இப்ப என்ன ஆயிருக்குன்னா பாஜகவிற்கு குறித்து பெற்றிருக்கக்கூடிய அபரிமித ஆதரவுனால எங்கே எதிர்த்தரப்புல இருக்கிறதுனால நமக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பும் போயிடுமோ, காங்கிரஸ் கூட இந்த இந்தி கூட்டணியில இல்லாமல் ஒருவேளை தனியா நிக்கணுமா அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு வந்திருக்கு, இல்ல காங்கிரஸை கழட்டி விடணுமாங்கிற ஒரு நிலைப்பாடும் வந்திருக்குங்கிறது தான் பொதுவா இப்போ மமதாவா காங்கிரஸ் இல்லாத இந்தியா கூட்டணியா, காங்கிரஸ் இல்லாத இந்தி கூட்டணியா கூட இருக்கலாம், யாருக்கு தெரியும். ஏன்னா காங்கிரஸ் நீங்க சொல்றீங்கல்ல தமிழ்நாட்டுல பாஜக காங்கிரஸ் எங்க போவாங்க? இந்தி கூட்டணி வந்து காங்கிரஸ் லைபிலிட்டியா பார்க்க கூடாதா? காங்கிரஸ் எங்க போவாங்க? நிகழ்ச்சியில ஒரு காமெடி ஷோவை வந்து சகோதரர் ரமேஷ் சேதுராமன் உருவாக்கி இருக்காரு. ஆரம்பத்துல காமெடியா தான் சார் போயிட்டு இருக்கு. நான் 6 மாசத்துல இருந்து சொல்லிட்டு தானே சார் இருக்கேன். நீங்க தான் சொன்னீங்க முதல் மீட்டிங் பண்ணிட்டோம் பாருங்க, 2வது மீட்டிங் பண்ணிட்டோம் பாருங்க, 3வது மீட்டிங் சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டோம். நீங்க இப்ப இன்னைக்கு என்ன ஆச்சு நிலைமை? சரி கேட்போம். இதுல அடிப்படையில் இருக்கக்கூடிய கேள்வி, இன்னும் பாஜகவுக்கு பயம் இருக்கு, நம்ம ஒற்றுமையா இருந்தா வெற்றி பெறலாம்னு திமுக தலைவர் தமிழக முதலமைச்சர் இப்போ மாநாட்டில் கூறியிருக்கார். அதையும் இந்தியா கூட்டணி உறுதிபடுமா, விரிவடையுமா விவாதித்து வருகிறோம். இறுதியான நேரம் திரு சரவணன் இருந்து இறுதி கருத்து ஆரம்பிச்சார். திரு சரவணன், இந்தியா கூட்டணி அடுத்த கூட்டம் ஒன்னா எல்லாரும் உட்காருவாங்களா? கார்கே, இந்த இந்தியா கூட்டணியுடைய வலிமை எப்படிப்பட்ட வலிமை, அது எப்படி பாஜகவிற்கு வந்து தூங்காத இரவுகளை கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதற்கு சண்டிகருடைய மேயர் தேர்தல் ஒரு முக்கியமான எடுத்துக்காட்டு. பாஜகவுக்கு 14 உறுப்பினர்கள், ஆம் ஆத்மிக்கு 13, காங்கிரசுக்கு 7. அந்த கூட்டணி வெற்றி பெற போகிறது. இந்தியா கூட்டணிக்கு இதுதான் முதல் வெற்றி என்று ஊடகங்கள் வந்து எழுத தொடங்கி விட்டது. உடனடியா என்ன பண்றாங்க பாஜக, அந்த மேயர் தேர்தலே நடத்தாம தள்ளி வச்சுட்டாங்க. இதை இன்று தமிழ்நாட்டுடைய முதல்வர் சுட்டி காட்டி இருக்கிறார். இந்தியா கூட்டணி, இந்தியாவில் இந்தியா கூட்டணியுடைய ஆட்சி இதுதான் வரலாக இருக்க வேண்டும் சொல்லி இன்னைக்கு வந்து விசிகாவுடைய அந்த கூட்டத்திலே தமிழ்நாட்டுடைய முதல்வர் பேசி இருக்கிறார். இவர்களுடைய அச்சம், அதுதான் மீண்டும் சொல்கிறோம், இவர்களுக்கு ஒரே அச்சம் தான், இந்த கூட்டணி இருக்கிறதே என்ற ஒரே அச்சம் தான். அந்த கூட்டணியை எப்படியாவது அமலாக்கத்துறையின் துணை கொண்டு கலைக்க முயற்சி செய்வார்கள். அந்த முயற்சி படுதோல்வியில முடியும். இந்திய மக்கள் இவர்களுக்கு ஒரு பெருத்த அடியை 2024 தேர்தலில் கொடுக்க தயாராகி கொடுப்பார்கள். ஓகே, நான் திரு சூர்யாட்ட, பாஜகவுக்கு பயம் வெளிப்பட தொடங்கி இருக்கு அப்படின்னு தமிழக முதலமைச்சர் சொல்றாரு. அதான் இப்போ இவங்க 2 பேருமே சண்டிகர் உதாரணத்தை சொல்றாங்க. அது இருக்கக்கூடிய மாநிலம் பஞ்சாப்ல தான் கூட்டணியே வேணான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதனால இது நடக்காத விஷயங்களை பேசி பிரயோஜனம் இல்லை. இப்போ தமிழகத்தில் என்ன நடக்குது, காளையார் கோயிலில் 5 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. ஒரு பட்டியலின சிறுமியை வந்து திமுக எம்எல்ஏ குடும்பத்தினர் கொடுமைப்படுத்தியிருக்காங்க. இந்த மாதிரி சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போயிருக்கும்போது இவங்க இந்தியா கூட்டணி அது இதுன்னு பேசுறதுல பிரயோஜனம் இல்லை. ப்ராக்டிக்கலாக இந்தி கூட்டணியில் இன்னைக்கு எவ்வளோ கட்சிகள் இருக்காங்க. இவங்க 3 மாசமா என்ன சொன்னாங்க, நாங்கள் உட்காந்து பேசிடுவோம் நாங்கள் சீட் ஷேரிங் உட்கார்றதுக்கு முன்னாடியே கூட்டணி பிரிஞ்சு போயிடுச்சு, எல்லாரும் வெளியே போயிட்டாங்க. அதனால எங்களை பொறுத்தவரை இந்தி கூட்டணி என்பது ஒன்றுபடவே முடியாத கூட்டணி. அவங்க தேர்தலுக்கு அப்புறம் போய்க்கலாம், முன்னாடியே அவர்களால் ஒன்றாக தேர்தலை சந்திப்பதற்கு அவர்களுக்குள்ள எந்த ஒரு யுனைட்டிங் ஃபேக்டரும் இல்லை என்பதுதான் எங்களுடைய கருத்து. இப்பவே அப்படின்னா தேர்தலுக்கு பின்பு ஒருவேளை வெற்றி பெற்ற இருப்பாங்களா? தவறான தகவல்களை சொல்ல வேண்டாம். ஒரே நிமிஷம், யாரும் கொலை செய்யப்படல.
காளையார் கோவில்ல 5 பேர் படுகொலை செய்யப்பட்டார்னு சொல்லி சொன்னாரு. எந்த விஷயம்? யாரும் படுகொலை செய்யப்படவில்லை. சூர்யா, சிவகங்கையில நடந்தாங்க இல்லையா, ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள். இன்னைக்கு காலையில நடந்தது, அதை சொல்றேன் நான். படுகொலை செய்யப்படவில்லை. என்ன இஷ்யூன்னு பாப்போம். இல்ல நீங்க அதை இதையும் மிக்ஸ் பண்ண வேண்டாம் சூர்யா. அதையும் மிக்ஸ் பண்ண வேண்டாம் சூர்யா. கூடாதுன்னுதான் இன்னைக்கு முகமது ஜுபேர் இல்ல காளையார் கோவில்ல ஒரே குடும்பத்தை சேர்ந்து 5 பேர் வெட்டி கொல்லப்பட்டிருக்கிறார்கள். சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை பத்தி சொல்றேன் நான். எக்ஸ்போஸ் பண்ணவர் முகமது ஜுபேர். சரி, ஓகே போய் ஓகே. எங்க இந்தியா கூட்டணிக்கு வலிமையே மணிப்பூரில் இதுவரை பிரதமர் போகல, பல கொடுமைகள் நடந்திருக்கு, கலவரம் நடந்திருக்கு. ரெண்டாவது மல்யுத்த வீராங்கனைகள் கற்பழிப்பு, ஆலயத்தில் காஷ்மீரில் நடந்த அந்த 13 சிறுமியை கற்பழிப்பு பண்ணது, இப்படி பல கற்பழிப்பு வழக்கெல்லாம் உங்க மேல இருக்குது. மக்கள் எதிராக இருக்காங்க. அதான் நீங்க பேசுறீங்கல்ல, இந்தியா கூட்டணி பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு வார்த்தை இல்லைன்னா தேவையில்லாம காளையார் கோயில் சிவகங்கைன்னு பேசுறீங்க. நான் கேட்கிறேன், இப்ப பேசுறேன் சப்ஜெக்ட். ஒரு சட்டம் ஒழுங்கு இந்தியா முழுக்க சட்டம் ஒழுங்கு கெடுதலுக்கு பாஜக தானே காரணம். மாநில அரசுகள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல சட்டவிரோத செயல்களுக்கு பிஜேபி ஆளுகள் தான் கூட்டு வருதாரு. இப்ப நான் சப்ஜெக்ட் வரேன். இப்ப சில கட்சிகள் இதே இந்தியா கூட்டணிக்கு வந்து கொண்டு இருக்கிறது. உதாரணமா AIUDF அஸ்ஸாம்ல அதனுடைய தலைவரை நான் சமீபத்தில் கண்டு பேசினேன். நாங்க தயாரா இருக்கோம்னு சொன்னாங்க, நேரிடத்துல சொல்லியிருக்கேன். அதே மாதிரி அஜித் ஜோயுடைய கட்சி மிஸ்டர் அமித் அவர் நான் சத்தீஸ்கருக்கு போன பிறகு என்கிட்ட பேசினாரு, நாங்க தயாரா இருக்க முடியும். இந்தியா கூட்டணியில வருவதற்கு பல கட்சிகள் தயாரா இருக்கிறது. BSCPயும் பல மாநிலங்கள்ல வருவதற்கு தயாரா இருக்குது. இந்தியா கூட்டணி தான் இதுவரை புதிய கட்சிகளை சேர்க்காமல் இருக்க ஒழிய இந்தியா கூட்டணிக்கு பல கட்சிகள் வருவதற்கு காரணம் மக்கள் ஒட்டுமொத்தமாக பிஜேபியை பகிஷ்கரிக்கிறார்கள். 10 ஆண்டுகள் பாஜக ஆட்சி அப்படின்ற ஒரு ஆன்டி கமெண்ட்ஸ் இருக்கும் தானே, அது ஏன் இந்தியா கூட்டணிக்கு பாசிட்டிவா இருக்க கூடாது? இல்ல அப்படி பார்த்தா குஜராத்ல அந்த மாதிரி தானே இருந்திருக்கணும். அப்ப 3வது டைம் எப்படி வந்தாங்க? மமதாக்கே சொல்லுங்க, 3வது எப்படி வந்தாங்க? அந்த மாதிரி நம்ம சொல்ல முடியாது. அதாவது ஆன்டி இன்கம்பன்சி இருக்குன்னா கூட அதையும் மீறி எதுக்காக மக்கள் ஓட்டு போடணுங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? இந்தியா கூட்டணி பொறுத்த அதாவது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, சண்டி மாடு வண்டிக்கு ஆகாது அப்படிங்கிற மாதிரி. இங்க இருப்பது அத்தனையும் சண்டி மாடுகளாக இருந்து ஒருத்தருக்கு மல்லுக்கு நின்று கொண்டிருக்கிறார்கள் போது அந்த வண்டி ஊர் போய் சேருமாங்கிறத நம்ம பொறுத்து இருந்தா இந்திய கூட்டணியை பத்தி பார்க்கணும். சரி, ஓகே. வண்டி இல்ல தாக்குதல், அறிவாளால் வெட்டப்பட்டிருக்காங்க, மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுறாங்க. ஓகே, அதான் சரவணன் தாக்குதல் நிகழ்த்தப்பட்டிருக்கு, மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுறதுக்கு திரும்ப பெற்றிருக்கிறாங்க. ஓகே, ரைட், ஓகே, ரைட். இந்தியா கூட்டணி கரை சேருமா? இப்ப இருக்கக்கூடிய சூழல் தொடர போகிறதா, இன்னும் இணக்கமாக போகிறதா, பிணக்காக போகிறதா? பொறுத்து பார்க்கலாம். வாதத்தில் போகிற சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. பார்த்தவங்களுக்கும் நன்றி நேயர்களே. தொடர்ந்து நேயர்கள் தந்தி தொலைக்காட்சி.